ஓங்குக ஓங்குக. படுகொலை செய்யப்பட்ட எஸ்ஐ வணக்கம். காவல் ஆய்வாளருக்கு வீர வணக்கம். படுகொலை செய்யப்பட்ட சண்முகவேல் அவர்களுக்கு வக்கீல் கூட்டத்திற்கு நம்ம சமூக ஆர்வலர் ரிட்டையர்டு எஸ்பி மக்கள் விழிப்புணர்வு சங்கத்தில் காவல்துறை ஒரு சண்டைக்காக போறாங்க. வாங்க அன்பர்களே, கலந்து கொள்ளுங்கள். மக்களே, எப்பேற்பட்ட உதவி ஆய்வாளர் ஒரு பாமர மக்களுக்கு துன்பம் ஏற்பட்டது என்றால் எங்கே செல்வான்? ஒரு காவல்துறையை தான் நாடுவான். காவல்துறையிலே அவர்கள் படுகின்ற கஷ்டத்தை மக்கள் கண்டிப்பாக உணர்ந்திருப்பார்கள். மாணவ மணிகளே, ரயில் பயணிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் மக்கள் விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பாக மனம் கலந்த நன்றியினை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 8 மாதங்களிலே காவல்துறையை சேர்ந்த 8 பேரை படுகொலை செய்திருக்கிறார்கள். ஒரு காவல்துறை என்பதும் ஒரு வக்கீல் துறை. எஸ்ஐ என்ன பண்ணாரு, வக்கீல் என்னங்க பண்ணாரு? பாமர மக்கள் எங்க போவான்? ஒரு பாமர மக்கள் யாருக்கு போவான்? வக்கீல் தாங்க போவான். தொடர்ந்து வன்முறை என்னங்க? படுகொலை செய்யறாங்க, ஒரு வக்கீல படுகொலை செய்யறாங்க, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் படுகொலை செய்யறாங்க. இதுக்கு என்னங்க நியாயம்? யாரும் அப்புறாணி பூச்சிங்க ஒரு வக்கீல போய் நீங்க ஏதாச்சும் செய்ய முடியுமா? இந்த மாதிரி கொலை செய்யறாங்க. ஆகவே தமிழக அரசே இந்த வக்கீலுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த சப் இன்ஸ்பெக்டரை வெட்டி கொண்டதுக்கு அவர் குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். அதே மாதிரி அவருக்கு 2 பேத்துக்குமே இங்கே மக்களில் இருக்கிற மையத்தின் சார்பாக நாங்கள் இங்கே அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறோம். 2 பேரும் 2 கண்கள் தான், நம்முடைய சகோதரர்கள் தான், நம் உடன் பிறந்தவர்கள் தான். இனிமேல் இந்த மாதிரி நடந்தா நாங்கள் இனிமேல் சும்மா இருக்க மாட்டோம். மக்கள் தெருவில் நின்று போராடுவாங்க. ஒரு எஸ்ஐ, ஒரு உதவி ஆய்வாளரை கொல்றான்னா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு? அப்புறம் என்கவுண்டர் பண்ணாம என்னங்க பண்ணுவான்? அப்படித்தாங்க பண்ணுவாங்க. ஏங்க ஒருத்தர் வெட்டினா அதுக்கு கேட்கறதுக்கு ஞாதி இல்லையா? ஒரு வக்கீல வாதாடுறாரு, போறாரு, அவரை வெளியில கொடூரமான செயல் வீர வணக்கம். வக்கீல் சண்முகவேலுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம். வக்கீல் முருகானந்தத்திற்கு வீர வணக்கம். இதுதான் பேப்பர்ல போனீங்க.